குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசன் அதாவது யூனிட் 3 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். அதாவது டெம்பரேச்சர்னா என்ன, தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஹீட் எனர்ஜி பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Heat always flows from a system at higher temperature to a system at lower temperature. அதாவது எப்போவுமே வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து வெப்பம் குறைவான இடத்தை நோக்கி நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா எப்படி நீர் மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்தை நோக்கியே நகர்றது மாதிரி வெப்பம் அதிகமான இடத்துலேருந்து தான் குறைவான இடத்தை நோக்கி நகரும். அடுத்தது, the mass of a system is not altered when it is heated or cooled. அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சூடுபடுத்தினாலும் குளிர்வித்தாலும் அதனுடைய நிறை மாறவே மாறாது. அதில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் மட்டும்தான் மாறுபடுமே தவிர அதில் இருக்கக்கூடிய நிறை மாறுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. For any exchange of heat, the heat gained by the cold system is equal to heat lost by the hot system. அதாவது heat gained equal to heat lost. அதாவது இழக்கப்பட்ட வெப்பமும் ஏற்கப்பட்ட வெப்பமும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா, இப்போ நம்ம ஒரு டம்ளரில் சுடு தண்ணீர் எடுத்துக்கிறோம், ஒரு டம்ளரில் குளிர்ந்த நீர் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் நம்ம ஒன்றோட ஒன்று தொடர்பில் வைக்கும்போது என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி வெப்பம் அதிகமான இடத்துலேருந்து வெப்பம் குறைவான இடத்துக்கு அந்த வெப்ப ஆற்றல் நகரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே சமமான அளவு வெப்பம் வர வரைக்கும் அதில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம், அதாவது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம சூடான டம்ளரில் வச்சுருந்த வெப்பமும் இப்போது அதில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய வெப்பமும் சமமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க ஹீட் கெயின்டு, அதாவது ஏற்கப்பட்ட வெப்பம் இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு சமமாக இருக்கும். ஹீட் கெயின்ட் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். அடுத்தது பாருங்கள், அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை மேலும் சில யூனிட்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணலாம். பாருங்கள், தோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஜூல் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. There are some other commonly used units. அது இல்லாமல் சில வேறு வகையான யூனிட்ஸையும் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் கலோரி. கலோரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 கிராம் அளவு நிறை கொண்ட நீர் எடுத்துக்கிட்டு அதனுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலோரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கிலோ கலோரி. கிலோ கலோரிங்கிறது இங்கே நம்ம கலோரியில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். இதுவே கிலோ கலோரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். 1 கிலோகிராம் வாட்டரை எடுத்துக்கிட்டு அதை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான அளவு வெப்பம் எவ்வளோ வெப்பம் கொடுக்குறோமோ அந்த வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 1 கிலோ கலோரி. அதாவது 1 கிலோ கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரோ 1 டிகிரி செல்சியஸ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிலோ கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. வெப்ப ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாருங்கள். when a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னா அதில் கீழ்கண்ட 3 வகையான மாற்றங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ், அதாவது அந்த பொருளினுடைய வெப்பநிலை உயரும். The substance may change its state from solid to liquid or from liquid to gas.
அதாவது அதனுடைய நிலையில் மாற்றம், ஸ்டேட்டில் மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க. அதாவது திடப்பொருளாக இருக்கிறது திரவ பொருளாக மாறலாம், அல்லது திரவ பொருளாக இருக்கிறது வாயு பொருளாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம சூடுபடுத்தும் போது அது விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் இன் ப்ராப்பர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு பொருளினுடைய வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளினுடைய நேச்சரை பொறுத்தும் அதனுடைய நிறைய பொறுத்தும் இருக்கும். About the rise in temperature and the change of state you have studied in previous classes. அதாவது ஒரு பொருள் வெப்பப்படுத்துறதுனால எப்படி திடநிலையிலேருந்து திரவ நிலைக்கும் திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கும் மாறுது அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். In the following section we shall discuss about the expansion of substances due to heat. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பப்படுத்துவதால் பொருள்களில் ஏற்படக்கூடிய விரிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். வென் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு எ பாடி தேர் கேன் பி அன் இன்க்ரீஸ் இன் த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னா அதனுடைய பரிமாணத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். This change in the dimension due to rise in temperature is called thermal expansion of the object. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதனுடைய பரிமாணத்தில், அதாவது நீளமாக இருக்கலாம், அதனுடைய ஏரியா, வால்யூம் அண்ட் லென்த், இது மூணும் வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ். எக்ஸாம்பிள், மெர்க்குரி கேன் பி சீன் வென் எ தெர்மாமீட்டர் இஸ் பிளேஸ்ட் இன் வார்ம் வாட்டர். இப்போ நம்ம சாதாரண தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு நம்ம சூடான நீரில் வைக்கும்போது அந்த தெர்மாமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி வந்து என்னாகும், மேலே எக்ஸ்பேன்ஷன் ஆகும், விரிவடையும். எதுக்காக நம்ம தெர்மாமீட்டரில் பாதரசத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏன்னா அது சிறிய வெப்பநிலை மாற்றத்திற்கும் அதிகமான விரிவை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ இங்கே இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் அண்டர்கோ எக்ஸ்பேன்ஷன் ஆன் ஹீட்டிங். 3 வகையான ஸ்டேட்லையும் எக்ஸ்பேன்ஷன் நடைபெறும். பாருங்கள். அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். இப்போ நம்ம திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் மூணுலேயுமே வந்து எக்ஸ்பேன்ஷன் நடைபெறும்னு படித்தோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ், அதாவது திடப்பொருளில் வெப்ப விரிவு. வென் எ சாலிட் இஸ் ஹீட்டட் த ஆட்டம்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் விகரஸ்லி. திஸ் ரிசல்ட்ஸ் இன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட். ஃபார் அ given a change in temperature, the extent of expansion is smaller in solids than in liquids and gases. This is due to the rigid nature of solids. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திடப்பொருளை எடுத்துக்கிட்டு சூடுபடுத்தணும் அப்படின்னா அதில் ஏற்கனவே நமக்கு தெரியும், திடப்பொருள்களில் வந்து மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று நெருங்கி புதஞ்சிருக்கும். அப்போது நம்ம அந்த பொருளை சூடுபடுத்தும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பொருள்கள் வந்து அசைவுற ஆரம்பிக்கும். அந்த மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். அந்த மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாலிட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுவே வந்து லிக்விடை கம்பேர் பண்ணும்போது சாலிடில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் குறைவாக இருக்கும், லிக்விடில் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது கேஸில் இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா அதனுடைய மாலிகுல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதில் லிக்விட்ஸில் கேப் அதிகமாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது வாயுக்களில் அதை விட அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இதுக்கு ஏன் வந்து திடப்பொருள்களில் வந்து எக்ஸ்பேன்ஷன் குறைவாக இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு த ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். அதனுடைய கடினத்தன்மை தான் காரணம். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் ஆர் லிஸ்டட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிலோ. அதாவது சாலிடில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பேன்ஷனை 3 டைப்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா நீள் வெப்ப விரிவு, சூப்பர்ஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஏரியா, அதனுடைய ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகிறது.
அதாவது பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் எக்ஸ்பான்ஷன். லீனியர் எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் நீள் வெப்ப விரிவு. பாருங்கள், when a body is heated or cooled, the length of the body changes due to the change in its temperature. Then the expansion is said to be linear or longitudinal expansion. அதாவது ஒரு பொருளை குளிர்விக்கும் போதோ அல்லது சுடுபடுத்தும் போதோ அந்த பொருளினுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் ஆர் லாங்கிடியூடினல் எக்ஸ்பான்ஷன். இதனுடைய டெஃபினிஷன் தான் கீழே கொடுத்துருக்கிறது. The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called as coefficient of linear expansion. அதாவது நீள் வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை சூடுபடுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீளம் இருக்குதோ அதை ஒரிஜினல் லென்த், அதாவது LO அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரிஜினல் லென்த் LO, சூடுபடுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லென்த்து. அடுத்தது சூடுபடுத்தினதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதனுடைய வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பாருங்கள், த SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் பர் கெல்வின். பர் கெல்வின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/Kelvin அப்படின்னு அர்த்தம். 1/Kelvin தான் நம்ம எப்படி எழுதுகிறோம், பர் கெல்வின் அப்படின்னு எழுதுகிறோம். பாருங்கள், the value of coefficient of linear expansion is different for different materials. ஆனால் இந்த expansion of linear expansion வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். எல்லா பொருள்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The equation relating the change in length and the change in temperature of a body is given below. இதுதான் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பாருங்கள், டெல்டா L டிவைடட் பை LO ஈக்குவல் டு AL டெல்டா T. பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு டெல்டா L அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த். LO அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த். டெல்டா Tங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்சஸ். இப்போ 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கா, 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. ஆல்ஃபா L அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், அதனுடைய நீள் வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா பரப்பு வெப்ப விரிவு, அதனுடைய ஏரியா சேஞ்ச் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன். இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் எ சாலிட் ஆப்ஜெக்ட் டியூ டு ஹீட்டிங், தென் த எக்ஸ்பான்ஷன் இஸ் கால்டு சூப்பர்ஃபிகல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியல் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன் எதனுடைய டெஃபினேஷன் தான் இது. பாருங்கள், சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன். The ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area is called as coefficient of superficial expansion. இதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும். அதாவது இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது இது வந்து ஒரிஜினல் ஏரியா, இது வந்து சேஞ்ச் ஆன ஏரியா. இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன். பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷனும் பொருளுக்கு பொருள் வேறுபடும். த SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பான்ஷன் இஸ் பர் கெல்வின். இதுக்கும் அதே சேம் SI யூனிட் தான். த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் டு த change in area and the change in temperature is given below. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா A டிவைடட் பை AO ஈக்குவல் டு ஆல்ஃபா A டெல்டா T. டெல்டா ஏங்கிறது சேஞ்ச் இன் ஏரியா,
இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. அடுத்தது ஏ ஓங்கிறது ஒரிஜினல் ஏரியா, டெல்டா டிங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச், ஆல்ஃபா ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன், அதாவது பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் எ சாலிட் பாடி டியூ டு ஹீட்டிங் தென் த எக்ஸ்பேன்ஷன் இஸ் கால்டு கியூபிக்கல் ஆர் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன். அதாவது இன்க்ரீஸ் இன் த வால்யூம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. As in the cases of linear and aerial expansion, cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. அதாவது நீள் வெப்ப விரிவு, அதாவது சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பேன்ஷன் மாதிரியும் அதே மாதிரி முன்னாடி படித்த லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பேன்ஷன் மாதிரியே இந்த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனையும் அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் த பாடி per degree rise in temperature to its unit volume is called as coefficient of cubical expansion. This is also measured in per Kelvin. இதையும் நம்ம எந்த யூனிட்டில் சொல்லலாம் அப்படின்னா per Kelvinல சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த பருமனுக்கும் ஒரிஜினல் பருமனுக்கும் வால்யூமுக்கும் சேஞ்சான வால்யூமுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். பாருங்கள், the equation relating to the change in volume and the change in temperature is given below. அதனுடைய வெப்பநிலை மற்றும் பருமநிலை ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சேம் டெல்டா வி டிவைடட் பை V0 ஈக்குவல் டு ஆல்ஃபா வி டெல்டா டி. இங்கே எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி விங்கிறது வால்யூமை மென்ஷன் பண்ணுது, விஓங்கிறது ஒரிஜினல் வால்யூம், டெல்டா டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அடுத்தது பாருங்கள், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பர்சஸ் டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். எப்படி நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பேன்ஷனில் படித்தோமோ அது மாதிரியே இந்த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனும் பொருளுக்கு பொருள் சேஞ்ச் ஆகும். Table 3.1 gives the coefficient of cubical expansion for some common materials. இதில் பார்த்தோம் அப்படின்னா சில காமன் மெட்டீரியல்ஸ்க்குரிய கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் என்ன அர்த்தம்? கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லலாம். கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனை அதாவது பரும விரிவு, இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அலுமினியத்தோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது இதனுடைய தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரும வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் 7 × 10⁻⁵, பிராஸ் பித்தளை C × 10⁻⁵, 6 கிளாஸ்க்கு கண்ணாடிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2.5 × 10⁻⁵, வாட்டருக்கு பார்த்தோம்னா 20.7 × 10⁻⁵, மெர்க்குரி அதாவது பாதரசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இது 18.2 × 10⁻⁵. ஓகே, டுடேஸ் யுவர் ஹோம்ஒர்க். this table next இந்த சூப்பர்ஃபிகல் எக்ஸ்பேன்ஷனுடைய டெஃபினிஷன் அண்டு ஈக்குவேஷன், அதனுடைய ஃபார்முலா, அதாவது டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா த ரேஷியோ இதிலேருந்து பர் கெல்வின் வரைக்கும். அதே மாதிரி லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கும் அதனுடைய டெஃபினிஷன் ப்ளஸ் ஃபார்முலா, ஒவ்வொரு டெஃபினிஷனும் ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் எழுதி அதனுடைய ஃபார்முலா எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ரீட் வெல் அண்ட் சென்ட் மீ.